We welcome you all once again in the precious name of our Lord and Savior Jesus Christ. நாங்கள் எல்லோரும் உங்களை கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். It's great to be in the house of the Lord. தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது மிகவும் நல்லது. Today also we are going to look into one verse that we looked into last time, the topic sealed with the Holy Spirit. இன்றைக்கும் நாம் போன வாரம் பார்த்த அதே தலைப்பை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரால முத்திரையிடப்பட்டது. To walk according to God's plan and purposes, தேவனுடைய திட்டத்தின்படி நாம் நடப்பதற்கு we need the Holy Spirit in our life. நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. In John chapter 16, யோவான் 16ல in verse 7 Jesus says, "Nevertheless I tell you the truth, it is for your advantage that I go away. For if I do not go away, the helper will not come to you, but if I depart, I will send him to you." நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரே உங்களிடத்திற்கு அனுப்புவேன். So you can see that as Jesus had promised, இங்கே இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணினது போல when he ascended to the Father, அவர் பிதாவின் இடத்திற்கு பரமேறினதுக்கு பிறகு he sent the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். The Father and the Son sent the Holy Spirit. The Spirit of the Father and Spirit of the Son sent to each one of the disciples. They were filled with the Holy Spirit. பரலோக பரம பிதாவும் அவருடைய குமாரனும் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்கள். Today what we need இன்றைக்கு நமக்கு என்ன தேவை? is the Holy Spirit. பரிசுத்த ஆவி. If you want more of Jesus in your life, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய இயேசு வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையை இயேசுவோட முழுமை உங்களுக்கு வேணும் என்றால், if you want more of Jesus in your life, உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் முழுமை வேண்டும் என்றால், you need more of the Holy Spirit. உங்களுக்கு முழுமையாக பரிசுத்த ஆவி தேவை. If you want to experience more of the Father's love, நீங்கள் முழுமையாக பிதாவினுடைய அன்பை உணர வேண்டும் என்றால், you need more of the Holy Spirit. உங்களுக்கு முழுமையாக பரிசுத்த ஆவி தேவை. And the Lord will give you, to those who ask, he will give the Holy Spirit beyond measure. தேவன் யாரு கேட்கிறார்களோ அவர்களுக்கு மிகவும் அளவுக்கு அதிகமாக அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். So, but the most neglected person in the Godhead now is the Holy Spirit. ஆனால் இப்பொழுது அந்த திருத்துவத்துல மிகவும் மறுதலிக்கப்பட்ட ஒரு நபர் யார் என்றால் அது பரிசுத்த ஆவி. They know Father God, they know Jesus, but when you come to Holy Spirit, everyone will say, Holy Spirit, yeah, I think like that, like this, yes, I think I have the Spirit. That's what. அவர்களுக்கு பரலோக பரமபிதாவை தெரியும், இயேசு கிறிஸ்துவை தெரியும். பரிசுத்த ஆவி என்று சொன்னோம் என்றால், ஆமா எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவி இருக்கிறார். You know, the Pharisees and the Sadducees thought that they knew Father God. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு பிதாவை தெரியும் என்று. They also thought that they know the Messiah. அவர்களும் நினைத்தார்கள் அவருக்கு மேசியாவே தெரியும் என்றும். But when Jesus came as the Savior, the Pharisees and the Sadducees couldn't identify Jesus as the Messiah. ஆனால் இயேசு மேசியாவாக வந்த பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை மேசியாவாக அடையாளம் கண்டுகொள்ள They told they knew the Father. அவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு பிதாவை தெரியும் என்று. And they also thought they knew when the Messiah will come, who the Messiah is. Everything they thought they knew. அவர்கள் நினைத்தார்கள் மேசியா எப்ப வருவார், யாரு மேசியா என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். But when the Messiah was born into this earth, and when he walked and he preached and he did miracles, and when he died and he resurrected, still the Pharisees and the Sadducees could not believe. ஆனால் மேசியா இந்த பூமிக்கு வந்து அவர் இந்த பூமியில நடந்து அற்புதங்களை அதிசயங்களை செய்து இங்கே மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகும் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு மேசியாவை Now sometime we might be also be in the same situation. நாமும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கலாம். Might be. இருக்கலாம். So we might think that we know Father. நாம நினைக்கலாம் நமக்கு பிதாவை தெரியும் என்று. We might think that we know Jesus. நாம நினைக்கலாம் நமக்கு இயேசுவை தெரியும் என்று. And we might think that I have the Holy Spirit and I know everything. I know who the Holy Spirit is. நாம நினைக்கலாம் எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறார், எனக்கு யார் என்று எல்லாம் பரிசுத்த ஆவி யார் என்று தெரியும். There is no doubt you all have the Holy Spirit. When you believe in the Lord Jesus, the Holy Spirit dwells in you. Yes. ஒரு சந்தேகமும் இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி வாசம் செய்கிறார். ஆமாம். But do you know who the person of the Holy Spirit is? ஆனால் உங்களுக்கு தெரியுமா அந்த நபரான பரிசுத்த ஆவி யார் என்று? Because everything of the Father and the Son is to be given to us and to be given and guided and everything to the Spirit. பிதாவினுடையதும் குமாரனுடையதும் எல்லாமே பரிசுத்த ஆவியிடம் கொடுத்து நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Ephesians chapter 1 and verse 13, எபேசியர் 1:13ல the last week we read the same verse in Ephesians chapter 1 and verse 13. எபேசியர் 1:13 நாம போன வாரம் படித்தோம். Here Apostle Paul is saying in verse 13, he says, 13வது வசனத்துல whom you also trusted. Yeah. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய
சத்திய Yeah. In whom you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது in whom also having believed, வா- hmm, விசுவாசிகளான போது in whom also you believed, you were sealed with the Holy Spirit of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை In போடப்பட்டீர்கள். whom you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed, you were sealed with the Holy Spirit of promise. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். In 2 Corinthians chapter 1 and verse 21 and 22, 2 கொரிந்தியர் 1:21-22 in 2 Corinthians chapter 1 verse 21 and 22, he says, now he who establishes us with you in Christ and has anointed us in God, who also has sealed us and given us the Spirit in our hearts as a guarantee. 2 கொரிந்தியர் 1:21-22 எங்களோட கூட உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். In Ephesians chapter 4 and verse 30, and do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். So we are all sealed with the Spirit of God. நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியால முத்திரை The போடப்பட்டிருக்கிறோம். day you heard the truth, the day you believed in the Lord Jesus, the gospel of salvation, நீங்கள் என்றைக்கு சத்தியத்தை கேட்டீர்களோ, எந்த நாள்ல நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டீர்களோ, விசுவாசித்தீர்களோ, something has happened in you. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்தது. There was a mark that was placed on you. உங்களுக்குள்ள ஒரு குறி வைக்கப்பட்டது. You are sealed with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். Now we saw last week that when we are sealed with the Holy Spirit, a seal is a sign of authority or a certification, or like it is like an authentication. நாம் போன வாரம் பார்த்தோம், முத்திரை என்பது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது அதிகாரத்தின் அடையாளமாக, அங்கீகாரமாக, ஒரு சான்றிதழாக இருக்கிறது. The seal is for a purpose. அந்த முத்திரையானது ஒரு நோக்கத்திற்காக. And the seal, when you identify, when you know why you have been sealed, then you can move forward with authority in that purpose. உங்களுக்கு தெரிந்ததென்றால் எதற்காக நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று, அப்பொழுது நீங்கள் உங்களுடைய திட்டத்தின், தேவனுடைய திட்டத்தின்படி முன்னோக்கி செல்ல முடியும். Many of them think the Holy Spirit is for நிறைய பேர் நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்றால், whatever desire comes in my mind and heart, if I ask to the Lord through the Holy Spirit, then I will get it. That's why I need the Holy Spirit. என்னுடைய மனசுல என்னவெல்லாம் ஆசை வருதோ, என்னவெல்லாம் வாஞ்சை இருக்கோ, அதை நான் பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்கும் பொழுது அப்பொழுது எனக்கு கிடைக்கும். அதற்கு தான் எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். When my neighbor buys a car, I also want to buy a car. என்னுடைய அயல் பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்குனாங்கன்னா எனக்கும் கார் வேணும். So Holy Spirit, Spirit of the living God, come and fulfill the desires of my heart and somehow miraculously get me a car, like something like that. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுங்க, எப்படியாவது அற்புதமா அதிசயமா எனக்கு ஒரு காரை கொடுங்க. Or something in our own interest, we want something and we think that the Holy Spirit is there to fulfill all my desires in my heart, that is, we don't know from where, in my flesh, in my worldly desire, whatever it came, we just think the Holy Spirit is there to grant everything for us. இல்லை, நமக்கு மாம்சத்தின்படியோ இல்ல உலகத்தின்படியோ நமக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கலாம், இச்சைகள் இருக்கலாம், அதெல்லாம் நாம் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். That is not why you have been sealed with the Holy Spirit. அதற்காக அல்ல நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டது. Now why you have been sealed with the Holy Spirit, why you have been given the authority, authentication or the certification of the Holy Spirit? எதற்காக நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள்? எதற்காக உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அதிகாரம், அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? We saw last week that Holy Spirit is to do with firstly witness. முதலாவதாக பரிசுத்த ஆவி நமக்கு சாட்சி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. You will receive power when the Holy Spirit has come upon you and you will be my witnesses. உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள். So the Holy Spirit, the first main thing is witnessing. பரிசுத்த ஆவியானுடைய முதல் காரியம் என்னவென்றால் சாட்சிகளாக இருப்பது. When you want to go to a place, when you want to do anything in God's will, the Holy Spirit is the one who stands as a witness for you. நீங்கள் இடங்களுக்கு போக வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் உங்களுக்காக நிற்கிறார். Many things, worldly things also will try to witness, be our witness. பல காரியங்கள், உலக காரியங்கள் கூட நம்மளுடைய சாட்சியாக இருக்கலாம். You go in your intellect, you will say everything will be fine. நீங்க போய் உங்களுடைய அறிவின்படி நீங்கள் சொல்லுங்க, எல்லாமே அது சரியா இருக்கும். You have strength in your body, so you go, you can do everything in God's name, you will think.
நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய சரீரத்துல பலன் இருக்கிறது, நீங்க போய் தேவனுடைய நாமத்துல என்ன வேணா செய்யலாம் என்று. With whatever we think we have only, we will confidently go. நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுலதான் நாம வந்து ஒரு நல்ல உறுதியோட போவோம். Will you go to a place confidently when you know that you don't have that thing? நீ உங்களுக்கு ஒரு காரியம் இல்லை என்று தெரிந்த பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து நீங்க ஒரு நல்ல தைரியமா போவீங்களா? So sometimes Christian life also is like that. We know what all we have in our own strength, at our own disposal. We know how much money we have. We know how much of mental strength we have. We know how much of everything we have within us physically, or like in our mind. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய நமக்கு எவ்வளவு பலன் இருக்கிறது, நம்மளுக்கு எவ்வளவு காசு இருக்கிறது, நமக்கு எவ்வளவு நம்மளுடைய மனதின் நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும். Then we'll in God's name we will now go and say, I am going out in God's name, but we are depending on our own strength only. நம்ம வந்து வெளியே போகும்போது நான் தேவனுடைய நாமத்துல போகிறேன்னு சொல்றோம், ஆனா நம்மளுடைய அறிவுல தான் நம்ம சார்ந்திருக்கோம். Because when we became Christian, everything you do, ஊழியமோ அட்டுழியமோ எதா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல தானே பண்ணணும்னு நமக்கு ப்ரோக்ராம் பண்றீங்க இருக்கு. When you are a Christian, whether it's a ministry or not, whatever it is, that is you need to do in the name of Christ only. That's that one, in the name of Jesus I am going. Every time we will say, whether we don't know whether we are going to go in the strength of the Lord, in the strength of the Holy Spirit, or depending on my own strength, my own education, my own qualification, my own whatever I have within me. நாம் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல போகிறோமா, இல்லை சில நேரங்கள் நாம் நம்மளுடைய சொந்த அறிவுல, சொந்த ஞானத்துல, சொந்த பலத்துல நம்ம போறவங்களா இருப்போம். See, that's why all the disciples, the apostles, they, even though they had something, even though Apostle Paul was one of the learned most person, he was brought into a point of weakness, and the strength of the Lord was revealed in him. அதனால்தான் இந்த அப்போஸ்தலர்களை எல்லாம் பார்த்தோம் என்றால், பவுலை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் எவ்வளவுதான் அதிகமாக அவர் படித்தவராக இருந்தாலும் அவர் வந்து அவரை தாழ்மையாக கொண்டு வந்து அதற்கு பிறகுதான் அவர் ஊழியங்களுக்கு சென்றார். Then take Peter. பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க. He had a very good way of speaking and standing up and standing for Jesus. I won't let you go. This is right, that is right. Everything Peter could say. பேதுரு வந்து அவர் நல்லா பேசுறவரா இருந்தாரு. இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நான் உங்களுக்காக நிப்பேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தாரு. He was their advisor for Jesus himself. அவர் இயேசுவுக்கே அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. But when the Holy Spirit came, everything that he had came to nothing, and he stood up and started preaching the gospel, the resurrection of Christ, to all the people who are there, and you can see that the Spirit bore witness at that place. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுரு மேல் வரும்பொழுது அவருக்கு இருந்தவைகள் எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசுவை அங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி அந்த இடத்துல சாட்சியாக நின்றார். So when you have the seal of the Holy Spirit on you, உங்கள் மேல் பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கும் பொழுது, you need to know one thing, நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து that you are now empowered and you have the authority of Jesus with you to move forward. நீங்கள் பலன் அடைந்திருக்கிறீர்கள், உங்களிடம் இயேசுவினுடைய அதிகாரம் இருக்கிறது நீங்கள் முன்னோக்கி செல்வதற்கு. You just need to believe and keep your first step. நீங்கள் அதை விசுவாசித்து உங்களுடைய முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும். He told, I read a verse last week, it says that, see, when you are going to put to death, or when you are going to stand in front of big authorities, he's saying to the disciples that don't prepare anything and go. I will give you what you need to speak at that moment. The Spirit will give you. அவர் இயேசு அவங்க சீஷர்களிடம் நாம் போன வாரம் படித்தோம் சொன்னார், நீங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளிடம் பெரிய பெரிய ராஜாக்களிடம் சென்று நிற்கும் பொழுதெல்லாம் என்ன பேச வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டு போக வேண்டாம், அந்த இடத்துல என்ன பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். Many of the things we think in our mind, think, we think this is how it is going to happen, this might happen this way, this person is like that person is like that, that is good, this is good. Everything we put all possibilities in our mind, and in the end we will come, Lord help me, with all the confusion. First we need to learn to trust in the Lord, first to establish, know who is the first witness in your life. He is the Holy Spirit.
நாம நம்மளுடைய மனதுல நினைச்சு 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 ஓ இந்த இந்த நபர் இப்படி பண்ணுவாரா, இப்படி இருக்கலாமா, இவங்க இப்படி இருக்குமா, அப்படியெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு 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 கடைசியில வந்து தேவனே எனக்கு உதவி செய்யுங்க நான் போறதுக்கு என்று நம்ம இவ்வளவு ஒரு குழப்பத்தோட நம்ம வந்து போய் சொல்லி கொண்டிருப்போம். ஆனா முதலாவதாக நாம் தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். யாரு உங்களோடு இருக்கிறவர் என்று பரிசுத்த ஆவியை நீங்கள் நம்ப வேண்டும். We need to keep ourselves a bit alert and sharp in the spirit, so that when a situation or a circumstance comes, first one we now remember is the Spirit who bears witness for us. நாம எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக நாம் வந்து நினைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நாம் முதலாவதாக நமக்கு வரப்போகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து சாட்சி கொடுக்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். See, if you have a tool with you, a knife that you want to use for your protection or for something, உங்களிடம் ஒரு ஆயுதம் இருக்கிறது, ஒரு கத்தி இருக்கிறது, உங்களுடைய பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். what is the first thing you should do? முதலாவது நீங்க என்ன செய்வீங்க? First, the knife should be with you always, எப்பொழுதுமே உங்களிடம் கத்தி இருக்க வேண்டும். and then secondly, the knife should be sharp. இரண்டாவது அந்த கத்தி வந்து நல்ல கூர்மையா இருக்க வேண்டும். If you have the knife and the knife is not sharp, then what is the use of having that knife? உங்களிடம் கத்தி இருக்கு, ஆனா அந்த கத்தி கூர்மையா இல்லாட்டி அந்த கத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? So we always need to be ready in the Holy Spirit for us who is going to bear witness on our behalf. நாம எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியில ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது. For that you need to know your position in Christ Jesus. You are who the Holy Spirit is in you. He has sealed you. His seal is with you always. He has marked you. அதற்கு உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுடைய நிலை, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய நிலை என்னவென்று. பரிசுத்த ஆவியால நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியால நீங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Now, do you surely know that you have been sealed with the Holy Spirit? You have the mark of the Holy Spirit on you? உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா, நீங்கள் நிச்சயமாக தெரியுமா உங்கள் பரிசுத்த ஆவியால நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியின் குறி உங்கள் மேல் இருக்கிறது என்று? Amen. Amen. நினைக்காதவங்க, அப்படி இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுங்க. Whoever not thinking like that, then you can say hallelujah. இப்ப நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு hallelujah சொல்லுங்க. Whoever is knowing that the seal of the Holy Spirit is on me, just say a big hallelujah. Hallelujah. இவ்வளவுதான். என்ன சீல் குத்துனாலும் whatever seal you put, only this much will come. This is only your voice. என்ன முத்திரை போட்டாலும் இவ்வளவுதான் நமக்கு வரும், இவ்வளவுதான் நமக்கு வரலாம். Very humble people. Hallelujah. 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 தொண்டவலி ஏதா இருந்தா போயிரும், நல்லா கத்திக்கோங்க, பரவாயில்ல. If you have any throat pain, it will go. You just shout out. So the seal of authority is on us. பரிசுத்த ஆவியின் முத்திரை நம்ம மேல் இருக்கிறது, அந்த அதிகாரம் நம்ம மேல் இருக்கிறது. For us, you can see that seal is for us to go forward with authority, live in this earth, do God's work, to live a life destined by God in this earth with this authority. அந்த முத்திரையானது நாம் இந்த பூமியில தேவனால நியமிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அவருடைய திட்டத்தின்படி அந்த அதிகாரத்தில் வாழ்வதற்காக நமக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. Now secondly, the seal has been given to us. இரண்டாவதாக அந்த முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are marked with the seal of the Holy Spirit. பரிசுத்த ஆவியால நாம் குறிக்கப்பட்டிருக்கிறோம். To show that our ownership is with God. நம்மளுடைய நாம் தேவனுடைய உடைமையாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக. When God seals you with the Holy Spirit, தேவன் உங்களை பரிசுத்த ஆவியால் முத்திரை போடும் பொழுது He is stamping His life upon you. அவருடைய வாழ்க்கையை உங்கள் மேல் குத்துகிறார். When Jesus said, like, in my name you can do anything. இயேசு சொல்கிறார், என்னுடைய நாமத்திலே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். Do you think that he just gave you one name, Jesus, and said, in Jesus name you can do anything? During the time of Jesus, many people had the name Jesus. நீங்க நினைக்கிறீங்களா சும்மா ஒரு பேர் இயேசுன்னு அப்படி கொடுத்துட்டு அந்த நாமத்துல நீங்க என்ன வேணா செய்யலாம் என்று சொல்கிறாரா? இயேசுவின் காலத்துல நிறைய பேருக்கு இயேசுங்கிற பேர் இருந்துச்சு. In the time of Jesus name was a very common name. இயேசுவின் காலத்துல அந்த இயேசுங்கிற நாமம் வந்து மிகவும் பொதுவான பேர். In the Bible still you can see Bar Jesus, like that many names Jesus was there. So it is not that one name Jesus, as in just say this word, that is the power. அந்த ஒரு சும்மா ஒரு பேர் இயேசுன்னு சொல்றதுல அதுல வந்து அந்த அதிகாரம் இருக்கிறது என்று அல்ல. If you don't know anything, if you are a new believer, if you don't know anything, if you shout on the name of Jesus, He is going to do something, you believe that and you shout, it is fine. But for you and me who are in the kingdom of God, where the Lord reveals Himself to us and you have lots of opportunity to know the Lord, the name is not just this name Jesus, just run around here and there. In the end, in the name of Jesus, if I say some magic word, the mantram மாதிரி எல்லாம் கிடையாது.
இப்ப யாராவது தெரியாதவங்க யாராவது அவங்க போய் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது நடக்கும். ஆனா உங்களுக்கு எனக்கும் அந்த மாதிரி இல்ல. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துல உள்ள காரியங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் பொழுது நாம போய் ஒண்ணுமே இல்லாம சும்மா இந்த மாதிரி இயேசுவின் நாமத்தினால இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துட்டு இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே நடக்க போறது. Morning to evening do our own thing. In the end something problem come in the name of Jesus. If we say what in the name of Jesus is just this one word that we can use like that. It's not like that. It's not like there is much more. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பாடு நம்ம வேலையை பார்த்துட்டு கடைசியில ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஓ இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்றதுக்கா? அப்படி இல்ல. But when God seals us with the Holy Spirit, ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியால முத்திரை போடும் பொழுது he is stamping his life on you and me. உங்கள் மேலும் என் மேலும் அவர் அவருடைய வாழ்க்கையை அவர் முத்திரை போடுகிறார். You know, அவரோட ஜீவனை, his life he is stamping on you and me. அவருடைய ஜீவனை அவர் உங்கள் மேலும் என் மேலும் he is saying to you and me that this life is mine. அவர் உங்களிடமும் என்னிடமும் சொல்கிறார் இந்த ஜீவன் என்னுடையது என்று. And he is saying that this life is mine and one day I am going to come and take you and go. அவர் சொல்கிறார் இந்த ஜீவன் என்னுடையது, ஒரு நாளைக்கு நான் வந்து இதை எடுத்துக்கொண்டு போக போகிறேன். You know, you are here living in this earth with the seal of the Holy Spirit, my life stamp upon you, my authority, and one day I am going to come back and I am going to take you to with me. நீ இந்த உலகத்துல வாழ்கிறாய், என்னுடைய ஜீவன் உன்மேல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் முத்திரை உன்மேல் இருக்கிறது, ஒரு நாளைக்கு நான் வந்து இதை எடுத்துக்கொண்டு போக போகிறேன். I want everybody to know that your life, my life is in you. சொல்கிறார் என்னுடைய ஜீவன் உங்கள் மேல் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். Jesus wants everyone to know that your life has been bought or purchased by Jesus. இயேசு அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை அவரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. He wants the whole world or whom he puts you into contact to know that his life is stamped on you. உங்களுடைய யாருக்கிட்ட உங்களை வந்து அவர் கான்டாக்ட்ல வச்சாலும் அது அவருடைய வாழ்க்கை அவருடைய ஜீவன் உங்கள் மேல் இருக்கிறது. So that is why he seals. அதனால தான் அவர் முத்திரை போடுகிறார். See in the ancient Greek time and all, when they are actually doing trade, you know, with people, when they go and buy or purchase something, அந்த ஆதி காலத்துல அந்த கிரீஸ்ல வந்து அவங்க ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுது எதையாவது ஒன்று வாங்கும் பொழுது, so if a trader goes and buys goods in the open market, ஒரு வியாபாரி போய் அந்த ஒரு மார்க்கெட்ல போய் அவங்க ஏதாவது ஜாமான வாங்க போகும்போது, you know, they buy the object but they cannot take it immediately because it is quite big. So they will say that we will go and come back and collect this item. அந்த பொருளை அவங்க வாங்குவாங்க, ஆனா அது மிகவும் பெரிதாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் போய்விட்டு திரும்பி வந்து அதை எடுத்துக்கொள்கிறோம் என்று. But the purchase has happened, something has been given and that has been sealed. ஆனால் அந்த வியாபாரம் நடந்து விட்டது, ஏதோ ஒன்று அவங்க கொடுத்திருக்கிறாங்க, அது முத்திரை போடப்பட்டது. So what they'll do is they'll take this melting wax, you know you can see in India also to seal a envelope they'll use this red wax and they'll put the seal on that wax and close it, you know, an envelope they seal it. அவர்கள் வந்து அந்த மெழுகு இருக்குல்ல, அவங்க அந்த உருகுன அந்த மெழுகு அது மேல வச்சு அது மேல அவங்க ஒரு முத்திரையை போட்டு அப்படியே அவங்க மூடிடுவாங்க. So they have this great traders have a mark on them, they put it on the ring, so it's called a signet ring. Signet means a ring with a unique sign, you know. அவர்கள் அந்த வியாபாரிக்கு வந்து அவர்களிடம் வந்து ஒரு மோதிரம் இருக்கும், ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மோதிரம், அதில் மேல அவங்க அது முத்திரை போட்டு அது ஒரு அடையாளம் இருக்கும், அதுல மேல there'll be a sign on it, அந்த மோதிரத்துல ஒரு sign இருக்கும், you know, so that you can put an impression. When you can read that the kings, you know, whenever they wanted to send a decree outside, they will put the authority which is their signet ring seal, they will put on it so that everyone would know that it is from the king. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் என்றால் அந்த ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் ஏதாவது அவர்கள் கட்டளைகளை அனுப்பும் பொழுது அவர்களுடைய அந்த மோதிரத்தின் அந்த அடையாளத்தில் உள்ளது அடையாளத்தை அவர்கள் அதன் மேல முத்திரையாக போட்டு அனுப்புவார்கள். So you can see that when this trader goes and buys one object and he is going to come back and collect it, he puts this wax on that object and he takes his unique seal with that which is on his ring, signet ring, and they'll put the seal. Once the seal has been put, that means that object is no more for sale, it belongs to this trader. இப்ப இந்த வியாபாரி அவரிடம் போய் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளை வாங்கிவிட்டு அந்த பொருளை அப்புறம் வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய மோதிரத்துல இருக்கிற அந்த அடையாளத்தை அதுல முத்திரையாக அந்த ஒரு மெழுகு போட்டு அதுல முத்திரையாக போட்டு விட்டு அதற்கு பிறகு நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று போவார். Nobody else can have it now. இப்பொழுது வேற யாருமே அதை வாங்கவும் முடியாது. It could not be sold again. மீண்டுமாக அதை விற்க முடியாது. So when you believe in the Lord Jesus,
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் you பொழுது are sealed with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். Our life has been sealed with the authority of God and the ownership of God. நம்மளுடைய வாழ்க்கையானது பரிசுத்த தேவனுடைய அந்த உடைமையில நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். And you can see that he is now saying, Jesus said, the ones that the Father has given to my hand, no one can snatch away. இயேசு சொல்லுகிறார், பிதாவானவர் என் கையில கொடுத்திருக்கும் பொழுது யாரும் ஒருவரும் அதை திருட முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. No one can snatch it away. You know, Jesus is saying to his people. இயேசு அவருடைய ஜனங்களிடம் சொல்லுகிறார், தேவன் என்னிடம் கொடுத்திருக்கிறது யாரும் ஒருவரும் பறிக்க முடியாது. So you can see that this is what is now fulfilled with the Holy Spirit, is when we have been sealed with the Holy Spirit, we are not for sale to anyone. We are not for sale to the world. We are not for sale to any of Satan or his plans, but our life belongs to God. அதுதான் நமக்கும் பரிசுத்த ஆவியால முத்திரை போட்டிருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு சாத்தானுக்கோ இல்லை உலகத்துக்கோ நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, நாம் நம்மை விற்க முடியாது, நாம் தேவனை மட்டும் சார்ந்தவர்கள். Even though we might be trying to, through our actions and everything, try to live in according to the world and its pattern, you need to realize that when you are sealed with the Holy Spirit, you have a responsibility. The authority of God is upon you. You are going to the world having this authority of God sealed upon you. Think how Lord will feel and how we are, you know. நாம இந்த எவ்வளவுதான் நம்ம இந்த உலக பிரகாரம் நடக்கிறதுக்கு நம்ம நடந்து கொண்டு இருந்தாலும், ஆனால் நாம் இந்த உலகத்தில் செல்லும் பொழுது நமக்கு ஒரு பொறுப்பு வேண்டும். நம்ம மேல பரிசுத்த ஆவியின் முத்திரை நம்ம மேல போடப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அதிகாரம் நம்ம மேல இருக்கிறது என்ற அந்த பொறுப்போடு நாம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். You know, when you are going with the seal of the Holy Spirit, you need to know that you are walking with the authority of God. Even if you are going to go into worldliness and the works of the evil one, you are going to do it with the seal of the Holy Spirit. You are grieving the Holy Spirit. நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும், உங்கள் பரிசுத்த ஆவி உங்களால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அதிகாரத்தில் நடக்கிறீர்கள் என்று. நீங்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் போய் அந்த உலக காரியங்களை செய்து கொண்டு வேண்டாத காரியங்களை செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால், அந்த முத்திரையோடு இருந்தீங்கன்னா நினைக்கங்க, அதை செய்யும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள். So we have been sealed with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். So no one will forget this word seal, isn't it? யாருமே இந்த வார்த்தையை மறக்க மாட்டீங்களா, முத்திரை. Now I am going to give another word. இப்பொழுது நான் இன்னொரு வார்த்தையை கொடுக்க போகிறேன், which is related to the Holy Spirit and is so important in our Christian walk. அது பரிசுத்த ஆவியோட தொடர்பு உள்ளதாக இருக்கிறது, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. In 2 Corinthians chapter 1, 2 கொரிந்தியர் 1, if you read verse 21 and 22, 2 கொரிந்தியர் 1 21 22. Now from verse 21 it starts, now he who establishes us with you in Christ and has anointed us is God. Verse 21. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. Verse 22, who also has sealed us and given us the Spirit in our hearts as a guarantee. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Amen. Amen. Now what is a new word in that? இன்ன புதிய வார்த்தை அதுல. He says, who also sealed us and given us the Spirit in our heart as a guarantee. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அச்சாரம். So you can see that along with the word seal, there is also coming this word guarantee. இப்ப அந்த முத்திரை என்கிற வார்த்தையோடு கூட இன்னொரு வார்த்தை அச்சாரம் வருகிறது. So Holy Spirit, we are sealed with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். And the Holy Spirit is given to us as a guarantee. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். How many of you want a guarantee for your life? உங்களுடைய எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு அச்சாரம் வேண்டும்? Don't say no, okay? If you are going to buy even a mixie, you ask for a guarantee. இல்லைன்னு சொல்லாதீங்க, நீங்க ஒரு மிக்ஸி வாங்கினா கூட அதுக்கு நீங்க உங்களுக்கு கேரண்டி வேணும். ஒண்ணும் இல்ல, சும்மா for 10 pound item, 20 pound item you are buying from Gargos also, now you will get guarantee along with that, you know. You can give another 2 pounds extra, they will give you guarantee. நீங்க சும்மா ஆர்கோஸ்ல எங்கயாவது ஒரு 10 பவுண்டுக்கு வாங்குனீங்கன்னா கூட 20 பவுண்டுக்கு வாங்குனீங்கன்னா கூட 2 பவுண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி கிடைக்கும். You know, so we all want a guarantee for our life.
நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு எல்லாருக்கும் நமக்கு கேரண்டி வேணும். Holy Spirit is given to us as a guarantee. பரிசுத்த ஆவி நமக்கு ஒரு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. But we might want many guarantees from this world for our life. ஆனால் இந்த உலகத்துல இருந்து நமக்கு நிறைய அச்சாரங்கள் வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். One thing sure is we want guarantee for everything. ஒரு காரியம் நிச்சயம் நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து For our future, for our family, for us, for our children, for our parents, everyone we want guarantee. நம்மளுடைய எதிர்காலத்துக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு கேரண்டி வேணும். But from where you are getting the guarantee, that is the point. ஆனால் எங்கே இருந்து உங்களுக்கு அந்த கேரண்டி கிடைக்கிறது, அதுதான் இப்ப குறிப்பு. But the Holy Spirit we have been sealed with the Holy Spirit and given to us in our hearts as a guarantee. ஆனால் பரிசுத்த ஆவியால நம்ம முத்திரை போடப்பட்டு நம்மளுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். Same in Ephesians chapter 1 and verse 13 and 14, the same verse we read before we are reading again. எபேசியர் 1:13-14 நம்ம படித்த அதே வசனம் படிக்க போகிறோம். In whom you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed you are sealed with the Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டது. Now then what comes in verse 14? Who is the guarantee of our inheritance until the redemption of the purchased possession to the praise of his glory. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். So Holy Spirit is the guarantee of our inheritance until the redemption of the purchased possession. ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நம்மளுடைய அந்த அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவதற்கு. So this trader, when he goes and he buys that good, he puts his seal and he gives something as a guarantee to purchase that good, and he's gone. இப்போ ஒரு வியாபாரி அவர் போய் அந்த பொருளை வாங்குவதற்கு அந்த ஒரு விலையை கொடுத்து அந்த பொருளை வாங்கி அதன் மேல முத்திரையை போட்டுட்டு அதுக்கு அச்சாரமாக ஒரு விலையை கொடுத்துட்டு அவர் போகிறார். And then when he's coming back, till he comes back, the guarantee is whatever is being given. The seal is the guarantee, and whatever has been given is the guarantee. அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த முத்திரையானது அச்சாரமாக இருக்கிறது. அவர் என்னவெல்லாம் கொடுத்தாரோ அது அச்சாரமாக இருக்கிறது. So till Jesus comes back and redeems us completely, the guarantee that he is given to us is the Holy Spirit. இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து நம்ம முழுமையாக நம்மை மீட்கப்படுவதற்கும் படும் வரைக்கும் பரிசுத்த ஆவி நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So spirit is given as a guarantee. பரிசுத்த ஆவி நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So what does it mean when you say the Spirit has been given as a guarantee? இப்பொழுது பரிசுத்த ஆவி ஒரு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Now you and me need to understand it. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். Then only you will be able to give importance to the Holy Spirit every minute of your life. அப்பொழுதுதான் நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். So if you say generally, if you take a word guarantee, means the guarantee is like a part of a price that you pay for something to secure that purchase, பொதுவாகவே நம்ம வந்து ஒரு கேரண்டின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு விலை கொடுத்து வாங்குறதுக்காக பாதுகாப்பா கொடுக்கிற அந்த விலை தான். Sometimes you can take a guarantee of a big person's word. You don't take a guarantee for any word, but a person's word you can take as a guarantee. சில நேரங்கள்ல வந்து யாராவது ஒரு பெரிய நபர் அவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை நாம வந்து ஒரு உறுதியாக எடுத்துக்கொள்கிறோம். If the first minister of Scotland gives a guarantee to you by his word, you will accept it, isn't it? இந்த first minister of Scotland வந்து அவருடைய வார்த்தையை உங்களுக்கு ஒரு உறுதியாக கொடுத்தார் என்றால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் அல்லவா? So you will accept it as a guarantee. அதை நீங்கள் ஒரு அச்சாரமாக எடுத்துக்கொள்வீர்கள். And then also you can see that Jesus has already made a down payment as a guarantee. His very life, his blood has been given to each one of us, has been shed for each one of us as a guarantee for our purchase. நம்மை விலை கொடுத்து வாங்குவதற்கு அந்த விலையாக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையும் அவருடைய இரத்தத்தையும் அதை அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். You and me have been purchased by the Lord Jesus. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவால விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். It is no longer my life, it is my life belongs to Jesus. என்னுடைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கை இயேசுவை சார்ந்ததாக இருக்கிறது. So the down payment has been already made by Jesus. அந்த முன்பணம் இயேசுவால கொடுக்கப்பட்டது. The guarantee has already been done, and Holy Spirit is that guarantee of what Jesus has done for us. He has purchased us through his precious blood, and the guarantee is the Holy Spirit.
அவர் அவருடைய விலையுயர்ந்த ரத்தத்தினால நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். Now when I said before that many people don't know the Holy Spirit, when I told before that many people, பல பேருக்கு பரிசுத்த ஆவியை தெரியாது என்று நான் சொன்ன பொழுது, they say the word Holy Spirit, that they don't know what the Holy Spirit actually who he is. அவர்கள் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையை சொல்வார்கள், ஆனால் உண்மையிலே பரிசுத்த ஆவி யார் என்று when you become a Christian, you'll say that, oh, Jesus has purchased my life, hallelujah, 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 we'll say, by Jesus blood I am saved. Only till that sometimes we'll know. நாம கிறிஸ்தவர்களா வந்த உடனே, ஓ, இயேசு கிறிஸ்து என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன், ஹalleluya, ஹalleluya என்று அது மட்டும் தான் நமக்கு தெரியும். But for us to go forward in our life, the Holy Spirit is the one who is given as a guarantee for our purchase. ஆனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னோக்கி போவதற்காக நம்மளுடைய அந்த நம்ம விலை கொடுத்து வாங்கினதுக்கு பரிசுத்த ஆவியை அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். You can see here that every week and week out they'll come and jump and say, Jesus has purchased me by the blood of Jesus, I am saved. Every song will come, everywhere you see, I know the gospel, Jesus has purchased me by his blood. After that we don't know anything. What is the guarantee? நாம வார வாரம் இங்க பாடும் பொழுது, ஓ, இயேசு கிறிஸ்து என்னை விலை கொடுத்து வாங்கினார், அவருடைய ரத்தத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்து என்னை விலை கொடுத்து வாங்கினார் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அதற்கு பிறகு என்னன்னே நமக்கு தெரியாது. Do you know that the guarantee for our purchase is the Holy Spirit? உங்களுக்கு தெரியுமா நம்மை விலை கொடுத்து வாங்கினதுக்கு அச்சாரம் பரிசுத்த ஆவி என்று? Oh, if you don't know that the guarantee of your purchase is the Holy Spirit, and the Holy Spirit is the one who is going to lead your life from now on, then how can you shout and say, I've been purchased without that guarantee? உங்களை விலை கொடுத்து வாங்கினதற்கு அச்சாரம் பரிசுத்த ஆவி என்று தெரியாமல், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் தான் நீங்கள் வாழ போகிறீர்கள் என்று தெரியாமல் எப்படி நீங்கள் சத்தமிடுவீர்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று? Now the guarantee is with you always. அந்த அச்சாரம் உங்களோட கூட எப்பொழுதும் we can have hope in our life always, because the guarantee, the Holy Spirit is there with us. உங்களோடு கூட அந்த அச்சாரமான பரிசுத்த ஆவி எப்பொழுதுமே இருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். So the deposit that has been paid to purchase us is the Holy Spirit. நம்மை விலை கொடுத்து வாங்குவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த முன் பணமானது அது பரிசுத்த ஆவி. That means he is assuring that the Holy Spirit is with you all the days of your life in this earth. அப்படி என்றால் அவர் உறுதியாக நமக்கு நிச்சயமாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கிறார். till you go, till your final redemption happens, till you go to heaven and start living with your Lord Jesus Christ, as in physically, as in resurrected body, till that your guarantee is the Holy Spirit. நீங்கள் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் சரீர பிரகாரம் நீங்கள் வாழுகிற அந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவி உங்களோட கூட இருக்கிறார். So that is what is saying, the Holy Spirit is a guarantee for you till I am going to come back and I am going to take you, or the last day in this earth comes, we are going to be redeemed finally. Till that you are to live your life based on this guarantee, the Holy Spirit. அதனால்தான் அது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரிடத்தில் போய் சேருகிற வரைக்கும், இந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு அச்சாரமாக இருக்கிறார், அதில் நீங்கள் வாழ வேண்டும் என்று. Now why that guarantee? One specific reason why that guarantee is, எதற்காக அந்த அச்சாரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம். Now you and me can also misunderstand that guarantee. நீங்களும் நானும் தவறாக புரிந்து கொள்ளலாம் அந்த அச்சாரத்தை. Oh, why do I have the guarantee of the Holy Spirit in me? எதற்காக என் மேல் பரிசுத்த ஆவியின் அச்சாரம் இருக்கிறது? Oh, because whatever I need in this earth, I can use the Holy Spirit as a guarantee and get it. ஓ, இந்த உலகத்துல எனக்கு என்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நான் பரிசுத்த ஆவியை அச்சாரமாக நான் எடுத்துக்கொண்டு நான் பெற்றுக்கொள்ளலாம். See, our mind, which side it is bent, that's what we will think we need. எந்த பக்கம் நம்மளுடைய மனசு சாயுதோ அதுதான் நமக்கு வேணும் என்று நாம் நினைக்கிறோம். If a Christian's mind is like a mind that is always thinking in a worldly way, then he will also try to use the Holy Spirit for only worldly things. இப்போ ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய மனது சிந்தையானது எப்பொழுதும் உலக பிரகாரமே இருந்தது என்றால் பரிசுத்த ஆவியை அவன் உலக பிரகாரமாக தான் அவன் பயன்படுத்துவான். Now you will ask, oh, he is a Christian and how can his mind be worldly? There are, இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, ஓ, கிறிஸ்தவனா இருந்துட்டு எப்படி அவனுடைய சிந்தை உலக பிரகாரமாக இருக்கும் என்றால் இருக்கிறது. You say no, huh? நீங்க இல்லைன்னு சொல்லுகிறீங்களா? There are Christians whose mind and thoughts and everything is so worldly. So there can be ones who have accepted the Lord Jesus and still their mind is worldly. Their thought and their heart and everything is according to their physical life in this earth.
அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் அவர்களுடைய மனசு, அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய நடத்தை எல்லாமே வந்து உலக பிரகாரமா இருக்கலாம். You know, so you can still think that the Holy Spirit is a guarantee for all my worldly thoughts and all worldly desires. நீங்கள் நினைக்கலாம், ஓ என்னுடைய உலக ஆசைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியே தான் அச்சாரமாக இருக்கிறார் என்று நினைக்கலாம். But why the Holy Spirit has been given as a guarantee to you? எதற்காக பரிசுத்த ஆவியை அச்சாரமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Ephesians chapter 1 verse 14. எபேசியர் 1:14. Who is the guarantee of our inheritance until the redemption of the purchased possession to the praise of his glory? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். Amen. So Amen. the guarantee has been given for one thought in us, is that one day my Lord is going to come back and redeem me. நமக்கு அந்த பரிசுத்த ஆவி அச்சாரமாக கொடுக்கப்பட்டது. நமக்குள்ளாக அந்த ஒரு நாளைக்கு தேவன் என்னை வந்து மீட்டு எடுப்பார் என்கிற, you know, he is going to redeem me. And he says about inheritance, you know, in verse 14 he says, who is the guarantee of our inheritance? My inheritance is in heaven. Everything, the presence of God, power of God, ways of God, attitudes, everything of God is in heaven. That is our inheritance. So one day he is going to redeem me, and he is going to take me to my full actual inheritance. For that the guarantee is Holy Spirit, and in that faith and that joy we live. அவர் அங்கே ஆவியானவர் சுதந்திரத்துக்காக அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மளுடைய சுதந்திரமானது பரலோகத்துல எல்லா காரியங்களும் பரலோகத்துல இருக்கிறதா, அதை ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்பதற்காக அந்த ஆவியானவரை சுதந்திரத்திற்காக அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So first one I am saying, a guarantee of the Holy Spirit is, hereafter I belong to Christ. I cannot be sold back to something else, to the world or to whatever is of this world. முதலாவதாக பரிசுத்த ஆவி அச்சாரமாக கொடுக்கப்பட்டது. நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், இந்த உலகத்தில் எதற்காகவும் நான் விற்கப்பட போவதில்லை. Holy Spirit has been given as a guarantee for your and my remembrance that I cannot go back to the world again. பரிசுத்த ஆவியை உங்களுக்கும் எனக்கும் அச்சாரமாக கொடுக்கப்பட்டது. நான் இந்த உலகத்திற்கு மீண்டுமாக திரும்பி போக முடியாது. You know, I cannot go. That is because my life belongs in Christ. ஏனெனில் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது, நான் போக முடியாது. Galatians chapter 2 and verse 20, Apostle Paul is saying to the Galatian church, கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர்களுக்கு I சொல்கிறார், have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். So it is no longer I who live, நான் அல்ல, but Christ lives in me. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். And the life which I live now in this flesh, in this earth, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, in the I live in this flesh, I live with faith on God. என்னில் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். So the life which I now live in the flesh, I live with faith on the Son of God. நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். So that is our responsibility. அதுதான் நம்மளுடைய பொறுப்பாக that you and me need to know in our life. அதை நம்மளுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். If you want to give importance to the Holy Spirit in your life, then you need to know that you have been called and separated, and you have a responsibility to live a life according to the ways of the Lord, according to the Holy Spirit's prompting and guidance. நீங்கள் பரிசுத்த ஆவியோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் கிறிஸ்துவனுடைய நோக்கத்தின்படி வாழ்வதற்காக வாழ்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை அல்ல என்று. Apostle Paul's main complaint about the Galatian church was, now you have already been in Christ, now why you are always going back to slavery?
இப்ப அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் சபையில வந்து அவர் என்ன அவர்களை பத்தி குறை சொல்கிறார் என்றால், நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள், எதற்காக மீண்டும் மீண்டுமாக அடிமைத்தனத்துக்கு போகிறீர்கள்? You started in the spirit, but now why you are going back to the flesh? நீங்க ஆவியில ஆரம்பித்தீர்கள், எதற்காக இப்ப மாம்சத்துல போறீங்க? Christians start in the spirit and can also end up in flesh. கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆவியில ஆரம்பிப்பார்கள், ஆனால் அவர்கள் மாம்சத்துல முடியறதாகவும் இருக்கலாம். We think that whatever we have started with only will be till the end. Good dreams, okay, man can dream. நம்ம நினைப்போம், ஓ எதுல நம்ம ஆரம்பிச்சோமோ அதுலதான் முடியும் என்று. அது நல்ல கனவுதான். But Apostle Paul's main complaint to the Galatian church was, you started in the spirit, your life started in the spirit, but now you are going in the flesh. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் பெரிதாக குறை சொல்கிறது கலாத்தியர்களை பத்தி, நீங்கள் ஆவியில ஆரம்பித்தீர்கள், ஆனால் நீங்கள் மாம்சத்துல போய் முடிந்திருக்கிறீர்கள். The Holy Spirit is our guarantee that he can empower us, he can guide us, he can strengthen us, he can comfort us, so that we won't be sold to the world, but we will live a life as for which we have been sealed with. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்த முடியும், நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், நம்மை வழி நடத்த முடியும். அப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியும். So one of the main thing about the Holy Spirit in our life is to live a life according to God. அதனால பெரிய காரியம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு. That is the first guarantee. அதுதான் முதல் அச்சாரம். Holy Spirit as a guarantee. பரிசுத்த ஆவி அச்சாரமாக. Now what is the second guarantee? இரண்டாவது அச்சாரம் என்ன? That means that we saw in Ephesians chapter 1 verse 14, the same thing we read again, who is the guarantee of our inheritance. அவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். He is the guarantee of our inheritance. ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். Until the redemption of the purchased possession. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. We have been purchased by the blood of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். So who am I? நான் யாரு? I am the purchased possession. நான் இப்பொழுது விலை கொடுத்து வாங்கப்பட்ட பொருளாக இருக்கிறேன். Until the redemption of the purchased possession, அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்டது மீட்கப்படும் வரைக்கும், Holy Spirit is the guarantee of our inheritance. அது வரைக்கும் பரிசுத்த ஆவி நம்மளுடைய சுதந்திரத்திற்காக அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். So this trader gave some down payment and bought these items. இந்த வியாபாரி கொஞ்சம் முன்பணம் கொடுத்து அந்த பொருளை அவர் வாங்கினார். This item is now lying in that place from where it was bought. எந்த இடத்துல வாங்கினாரோ அந்த இடத்துலயே அந்த பொருள் இருக்கிறது. When he comes back and he takes, only it is going to go to the best place where the trader is supposed to keep the object. அந்த வியாபாரி மீண்டுமாக திரும்பி போய் அதை எடுத்துக்கொண்டு அவர் இடத்துக்கு போற வரைக்கும் அப்பொழுதுதான் அவருக்கு அது சொந்தமாகும். But the down payment is being given so that this product will be safely maintained as per the purchaser's liking till it is taken there. ஆனால் அதற்காக ஒரு முன்பணம் கட்டி இருக்கிறதுனால அவர் வந்து மீண்டுமாக எடுத்துக்கொண்டு செல்கிற வரைக்கும் அதை பத்திரமாக பார்த்துக் கொள்வார்கள். So the Holy Spirit is there with us till he comes back and takes us to our full inheritance to heaven. Till that, to guide us, to provide to everything according to God's liking. That's why the Holy Spirit is with us. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சுதந்திரமான பரலோகத்துக்கு முழுமையாக மீட்கப்பட்டு எடுக்கிற வரைக்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். See, we are all saved by faith. நாம் எல்லோரும் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம். By faith only we are all believers. விசுவாசத்தினால் தான் நாம் எல்லோரும் விசுவாசிகளாக இருக்கிறோம். Was Jesus' blood physically poured upon you and you have been washed? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமானது அப்படியே சரீர பிரகாரம் உங்களுக்கு ஊத்தப்பட்டுச்சா? அப்படியே, you know, when you say you have been washed by the blood of Jesus, was the physical blood of Jesus poured upon you and washed? அந்த அவருடைய அந்த உண்மையான ரத்தம் வந்து அவங்க மேல ஊற்றப்பட்டு நீங்க கழுவப்பட்டீர்களா? No இல்ல. But by faith you believe that you have been washed by the blood of Jesus. ஆனால் விசுவாசத்தினால நீங்க நம்புறீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டீர்கள். And the righteous shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். So when you believe that the Holy Spirit is with you to now protect you till the day of redemption, so that your full inheritance will be yours, when you believe that and give honor to the Holy Spirit in your life, then he will be honored, and you are actually giving him the sign, the go ahead to do everything in your life.
நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு உங்களுடைய சுதந்திரத்தை பரலோகத்துல அவர் மீண்டுமாக மீட்கப்படும் நாளுக்கென்றும் அந்த மீட்கப்படுகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியை அச்சாரமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியை நீங்கள் கனம் பண்ணினீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியின்படி நீங்கள் நடக்க உங்களுக்கு முடியும். So the guarantee of the Holy Spirit is given to us for our inheritance, which is all in heaven. நமக்கு பரிசுத்த ஆவியை அச்சாரமாக கொடுக்கிறது சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. No, our final inheritance, the full live thing, real thing is in heaven. நம்மளுடைய கடைசியாக நம்ம சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள போகிறது எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய சுதந்திரம். So what is inheritance? சுதந்திரம் என்றால் என்ன? So one word easily for you to remember is, for our inheritance in Christ is heaven. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய சுதந்திரம் என்னவென்றால் அது பரலோகம். Everything that is in heaven, பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே, the way the things happen in heaven, பரலோகத்துல என்ன மாதிரியான வழியில காரியங்கள் நடக்கிறதோ. how many of you want to walk heavenly life in this earth? எத்தனை பேர் நீங்க பரலோக வாழ்க்கையை நடக்க விரும்புகிறீர்கள்? Yes, so that is our inheritance. So what is inheritance is heaven. Every ways that are in heaven, அந்த சுதந்திரம் என்றால் என்னவென்றால் அது பரலோகம். பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், principles that are there in the heaven, பரலோகத்தில் இருக்கிற எல்லா கொள்கைகளும், the things that are there in the heaven, பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், the kingdom of heaven, பரலோகத்தின் ராஜ்யம், these are all our inheritance. இது எல்லாம் தான் நம்மளுடைய சுதந்திரம். Till we receive that, when you are redeemed and we are taken to that inheritance, till that the guarantee is the Holy Spirit. நாம் மீட்கப்பட்டு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நமக்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். So now you think, how will heaven be? இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படி பரலோகம் இருக்கும். We all know, நம்ம நினைக்கிறது தான் பரலோகம். நம்ம so பரலோகம் மாதிரி இருக்கிற இடம், you'll just go and say, இந்த இடத்துக்கு போனா பரலோகம் மாதிரி இருந்துச்சு, you'll say. What we think about heaven, that's what we think. Oh, I go to this place, it looks like heaven. So the different parts, like, oh, when I came to the meeting, it was like as if it was in heaven. நான் ஒரு கூட்டத்துக்கு வந்த பொழுது அது பரலோகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. Glory was there, you'll say. மகிமை அந்த இடத்துல இருந்துச்சு. So when you say what is heaven, what does the Bible reveal about heaven? வேதம் என்ன சொல்கிறது பரலோகத்தை பத்தி? In Revelation chapter 21 verse 1, small portion I'll read, okay? In Revelation chapter 21 verse 4. வெளிப்படுத்துதல் 21:4. And God will wipe away every tear from your eyes, from their eyes. There shall be no more death, no sorrow, nor crying. Therefore there shall be no more pain, for the former things have passed away. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. So you can see here that heaven is a place where there is no crying, there is no pain, there is no death, there is no sorrow. We have in this earth. நம்ம பரலோகத்துல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்க கண்ணீர் இல்ல, அங்க வலி இல்ல, அங்க மரணம் இல்ல, அங்க துக்கம் இல்ல என்று சொல்லப்படுகிறது. We want a life like that. நமக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டும். Without pain, without sorrow, without crying, everything, without death, we want a life like that. நமக்கும் அந்த மாதிரியான வாழ்க்கை வேண்டும். கண்ணீர் இல்லாம, வருத்தம் இல்லாம, வலி இல்லாமல் வாழ்க்கை வேண்டும் என்று விளைக்கிறோம். And that inheritance for us is kept incorruptible, safe in heaven for us. அந்த சுதந்திரமானது நமக்கு பரலோகத்துல அழிவில்லாததாக நமக்கு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. In 1 Peter, that excellent verse in 1 Peter chapter 1, if you read that verse, it very clearly says in 1 Peter chapter 1 verse 3, 4, 5. But if you read only verse 4, தமிழ்ல எப்படின்னு தெரியாது, நீங்க பாத்துக்கோங்க. This to an inheritance incorruptible, undefiled, and that does not fade away, reserved in heaven for you. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்தார். Amen. So we have been born again for an inheritance that is incorruptible, unfaded, nothing can touch that, and it is reserved for you in heaven. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. That inheritance is reserved for you in heaven. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. So for us an inheritance is reserved in heaven. நமக்கு அந்த சுதந்திரமானது பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. So how does that inheritance look like? No pain, no crying, no sorrow, no death. This is what is reserved for us in heaven. அந்த பரலோகத்துல அந்த சுதந்திரம் எப்படி இருக்கும்? அதுல கண்ணீர் இல்ல, அதுல வருத்தம் இல்ல, அதுல வலி இல்ல, அப்படிதான் இருக்கும். But in this world
in this body, we are actually with pain, suffering, crying, sorrow, death, everything is there. ஆனால் இந்த உலகத்துல இந்த சரீரத்துல நமக்கு கண்ணீர் உண்டு, துக்கம் உண்டு, வலி உண்டு, மரணம் உண்டு, எல்லாமே இருக்கிறது. Now, we might think that, oh, I should just live like this itself and one day I will get that. And சொல்லி live like that. ஓ நம்ம நினைக்கலாம், ஓ நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன், ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அங்க போய் சேருவேன். You know, we cannot live like that. ஆனால் நாம் அப்படியாக The Lord understands us. தேவன் நம்மை புரிந்து கொள்கிறார். That's why he has given the Holy Spirit as a guarantee of our inheritance. அதனால் தான் நமக்கு அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு சுதந்திரத்தின் அச்சாரமாக கொடுக்கிறார். Until our redemption. நம்மளுடைய மீட்கப்படும் நாள் வரைக்கும். Now the Holy Spirit is guaranteeing us that we will have this inheritance one final day. பரிசுத்த ஆவி நாம் ஒரு நாளைக்கு நாம் எப்படியும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம். But you will have a taste of that inheritance in this earth. ஆனால் அந்த சுதந்திரத்தின் ருசியை நீங்கள் இந்த பூமியில பார்க்கலாம். You know, in Romans chapter 8 and verse 23, ரோமர் 8:23ல in one word that he has given, Romans chapter 8 and verse 23, he says that not only that, but we also who have the first fruits of the Spirit, even we ourselves grown within ourselves, eagerly waiting for the adoption, the redemption of our body. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். So in our body we are all groaning. We are all groaning. Christians need to groan in our body, knowing that we have an inheritance, uncorruptible, without death, without sorrow, without crying. Everything is there in that inheritance. But in my body I am groaning because everything is there in this earth. நாம கிறிஸ்தவர்களால் நம்முடைய சரீரத்துல நாம் தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பரலோகத்துல நமக்காக அழியாததும் மாசற்றதுமான கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வலி இல்லாத நமக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. But we have been given the first fruits of the Spirit. ஆனால் நமக்கு ஆவியின் முதற் பலனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given the Holy Spirit as a guarantee, as the first fruits of our spirit. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியை அச்சாரமாக நம்மளுடைய முதற் பலனின் கனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So what are the first fruits? முதற் பலன் என்றால் என்ன? First fruits always belong to God. முதற் பலன் எப்பொழுதுமே தேவனை சார்ந்தது. So if you, for example, you have an orchard, you know, where oranges are growing. நீங்க உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அங்க வந்து ஆரஞ்சு எல்லாம் வளருது. So when you actually, the tree all grew, and when it gives the first fruits, you take the first fruits and you have to give it to God or the Levites and God, you know. உங்களுக்கு வந்து அந்த மரம் வளர்ந்துட்டு முதல் கனியை அந்த கொடுக்கும் பொழுது அந்த முதல் கனியை எடுத்து நீங்க வந்து தேவனிடத்துல கொடுக்க வேண்டும். So when something like that first fruit comes, you can come and give it to God. You can come and give it to the Levites also, which is the priests. So come and give it to me. Sorry, I'm not saying that, you know. நீங்க முதற் பலன் முதற் பலன் கிடைக்கும் பொழுது நீங்க அதை எடுத்துட்டு வந்து நீங்க தேவனுக்கும் கொடுக்கலாம், இல்ல ஆசாரியர்களுக்கும் கொடுக்கலாம். You know, அதுக்கு எனக்கு சொல்ல வரல, நானே வாங்கிக்கிறேன் டெஸ்கோல இருந்து அதாவது. But you can see the first fruits actually is the real taste. The type of fruit that is going to come afterwards is going to be known by the first fruit. நமக்கு பின்னாடி கிடைக்க போகிற அந்த கனிதான் முதற் பலனாக நமக்கு கிடைக்கிறது. You know, the first fruits that is come is going to give the taste of what it is going to give for the whole year. நமக்கு அந்த முதற் பலன், நமக்கு முதற் கனி அது கொடுக்கிற அந்த ருசி தான் இந்த முழு வருஷத்துக்கு நமக்கு எப்படி இருக்க போகுது. We have an apple tree at home. எங்க வீட்ல வந்து ஆப்பிள் மரம் இருக்கு. We were waiting for 6 years for the apple to come. 6 வருஷம் நாங்க அந்த ஆப்பிள் வரதுக்காக காத்திருந்தோம். And the first some apples came. முதலாவதாக கொஞ்சம் ஆப்பிள்லாம் வந்துச்சு அந்த மரத்துல. So first we took it and we took to taste it. When we bit it, we know that it was not this very sweet apple, you know. It is half cooking, half this apple, you know, like sweet. Crunchy little, but not very sweet. So we knew that this apple tree hereafter is going to give that fruit only. முதல் கனி வந்த உடனே, முதல் ஆப்பிள் வந்த உடனே நாங்க எடுத்து ருசி பார்த்தோம். அப்ப அது வந்து அவ்வளோ இனிப்பா இல்ல, ஆனா கொஞ்சம் வந்து ஒரு புளிப்பா கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே வரப்போற ஆப்பிள் எல்லாம் இப்படிதான் இருக்க போகுது. Many people have tasted that apple because last year we bought a whole bag of that apple and you all tasted. It was not really sweet but crunchy. Okay, good. பல பேர் அந்த ஆப்பிள வந்து ருசி பார்த்திருக்கீங்க. நான் போன வருஷம் நாங்க கொண்டு வந்தோம் நிறைய ஆப்பிள. அதான அவ்வளவு ஸ்வீட் இல்ல, ஆனா நல்லா இருக்கு. So now the Holy Spirit has been given as a foretaste of our inheritance in heaven.
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரலோகத்துல இருக்கிற அந்த அதை அந்த அந்த சுதந்திரத்தின் ஒரு ருசியாக ருசி பார்ப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. In heaven there is a big spiritual blessing, a buffet there. That foretaste is being given to us in our life in this earth. பரலோகத்துல நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பெரிய புஃபே அங்க இருக்கிறது. அதனுடைய ஒரு ருசியை இங்க பாக்குறதுக்காக இங்கே நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. In heaven there is no sickness, there is no pain, there is no crying. That's why the Lord healed his people in this earth. It is a foretaste of our inheritance. Healing is a foretaste of our inheritance in earth. பரலோகத்துல வியாதி இல்ல, கண்ணீர் இல்ல, வலி இல்ல. அதனால்தான் இங்கே பூமியில தேவன் நம்மை சுகமாக்குகிறார். அதனுடைய ருசியை நாம் பார்ப்பதற்காக. When we fall sick, in the name of Jesus be healed. That is a foretaste of the first fruit, the guarantee of the Holy Spirit. அது நாம வியாதி ஆகும் பொழுது இயேசுவின் நாமத்தினால நாம் குணமாவோம் என்று சொல்லும் பொழுது அதுதான் நாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அச்சாரமாக இருக்கிறது. Miracles, God doing abundance, food multiplied. This is abundance in heaven, and God is now giving us a foretaste through the Holy Spirit, a miracle, a deliverance, something we are released, freedom. These are all foretaste of our inheritance in heaven. இப்ப பரலோகத்துல நமக்கு அது எல்லாமே மிகுதியாக இருக்கிறது, அபிரிதமாக இருக்கிறது. அதனாலதான் இங்கேயும் நம்ம பூமியிலையும் நமக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும் பொழுது, உணவு கொடுக்கும் பொழுது எல்லா காரியமுமே பரலோகத்துல உள்ளதை நாம் ருசி பார்க்கிறதாக இருக்கிறது. When the disciples asked, teach me to pray, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. The Lord taught them to pray. தேவன் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Our Father in heaven, hallowed be your name. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பரமபிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நடப்பதாக பரலோகத்தில் உள்ளது போல இந்த பூலோகத்திலேயும். This was a prayer that Jesus taught his disciples, not to the world and the people. To his own disciples he taught this prayer. Let your will be done on earth as it is in heaven. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, அவருடைய சீஷர்களுக்கு. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேறுவது போல இந்த பூலோகத்திலையும் நிறைவேறட்டும் என்று. So in heaven there is no sickness. So God's will can be your healing as well. God can heal you because it's a foretaste of heaven and your inheritance. பரலோகத்துல அங்கே வியாதி கிடையாது. அதனால இங்கே பூமியிலையும் உங்களுக்கு இருக்கிற வியாதியை தேவன் குணமாக்க முடியும். அது பரலோகத்துல உள்ளதை நீங்கள் இங்கே ருசி பார்க்கிற மாதிரி. In heaven you will always be hearing the Lord's voice. You will be hearing praise and worship for the Lord. பரலோகத்துல எப்பொழுதுமே நீங்கள் தேவனுடைய குரலை கேட்கிறவராக இருக்கிறீர்கள். தேவனை எப்பொழுதும் இருப்பீங்க. அது போனாதான் தெரியும். அப்படிதான் இருக்கும். ஆமா, தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீங்க. But now God reveals his word to us. இங்கே தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். From where it is coming, it is our inheritance in heaven that has been given as a foretaste for us. எங்க இருந்து வருகிறது? அது பரலோகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அது இங்கே நமக்கு முதல் ருசி பார்ப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Word of knowledge, word of wisdom, everything are our inheritance in heaven, but it has been given as a foretaste for us in this earth through the Holy Spirit. இந்த வார்த்தையின் ஞானம், வார்த்தையின் அறிவு எல்லாமே பரலோகத்துல உள்ளதுதான். நாம இந்த பூமியில நாம் அதை ருசி பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So our life in this earth with Holy Spirit as a guarantee is a foretaste of heaven. நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில பரிசுத்த ஆவியை அச்சாரமாக கொடுத்திருக்கிறது. அந்த பரலோகத்துல இருக்கிற காரியங்களை நாம் இந்த பூலோகத்துல ருசி பார்ப்பதற்காக. So if you really want to taste heaven, you need the Holy Spirit. உண்மையிலேயே நீங்கள் பரலோகத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். If you want the fullness of heaven, you need the fullness of the Holy Spirit. உங்களுக்கு பரலோகத்தின் முழுமை வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் முழுமை வேண்டும். If today at this moment you want heavenly will to be done in your life, you want the Holy Spirit. இன்றைக்கு இந்த வேளையில உங்களுக்கு பரலோகத்தின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். How much of the Spirit we need? எவ்வளவு ஆவி நமக்கு வேண்டும்? Is the Holy Spirit such thing that you can just play about in your own mind and in your world and your own desires? No. பரிசுத்த ஆவி உங்களுடைய மனதின்படி, உங்களுடைய சொந்த இச்சையின்படி நீங்கள் சும்மா அப்படியே விளையாடுற காரியமா? இல்ல. You and me can live a life according to the will of God, in his life, eternal life.
நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்காக அவருடைய வாழ்க்கையானது நித்திய ஜீவனாக We இருக்கிறது. have eternal life now. நமக்கு இங்கே நித்திய ஜீவன் உண்டு. What is eternal life? நித்திய ஜீவன் என்றால் என்ன? Eternal life is not something that starts when we go to heaven. நித்திய ஜீவன் என்பது நான் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு But காரியம் அல்ல. eternal life is now. The life of God in you and me now. That is eternal life. ஆனால் நித்திய ஜீவன் இப்பொழுது இங்கே தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். Are you enjoying that life? நீங்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்களா? Do you want சந்தோஷமாக? a taste of that life? நீங்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா? ருசி பார்க்க Then விரும்புகிறீர்களா? focus your life, focus your mind, eyes onto the Lord, what He says through His word, through His Spirit. அப்படி என்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் என்ன சொல்கிறாரோ அதில் நீங்கள் கவனம் We செலுத்துங்கள். need more of the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவி முழுமையாக You and வேண்டும். me want heaven in earth. We need more of the Holy Spirit. நீங்களும் நானும் பரலோகம் இந்த பூமியில வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவி முழுமையாக வேண்டும். Don't restrict your knowledge about God just by reading some parables of Jesus and some things about Jesus. Jesus went and he told show this cheek and show the other cheek. Jesus went and did the 5,000 miracle. Only this we know about Jesus. Sometime all the life we won't know who the Holy Spirit, and we won't receive the fullness of Holy Spirit, fullness of Jesus, because we don't know the Holy Spirit. But from now on, we are not illiterate, we are not ignorant, but we have been blessed by God, we have been revealed by God about His very Spirit. நாம நமக்கு என்ன இயேசுவை பத்தி தெரியுமோ இந்த உண்மைகளை சொல்லி இருக்கிறபடி அவர் அற்புதங்களை செய்தாரு, அதிசயங்களை செய்தாரு, இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு மட்டும் நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்துல இருந்து நாம அந்த மாதிரியாக அறியாமையில உள்ளவர்களாக இல்ல, நம்ம பரிசுத்த ஆவியை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். Through the Holy Spirit, the fullness of Jesus in our life. பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் முழுமை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. We are all called to enjoy heaven here. நாம் எல்லோரும் பரலோகத்தை இங்கே அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Do you not know that even though we are not physically with Christ, we are seated with Christ in the heavenly places? உங்களுக்கு தெரியுமா, நாம் சரீர பிரகாரம் கிறிஸ்துவோடு கூட இல்லை என்றாலும் பரலோகத்துல நாம் கிறிஸ்துவோடு கூட அமர செய்யப்பட்டிருக்கிறோம் என்று. In Ephesians chapter 2 he clearly says you are seated with Christ in the heavenly places. இங்க எபேசியன் 2ல மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அமர பண்ணி இருக்கிறீர்கள். Jesus came to this earth so that he told repent. John the Baptist said repent for the kingdom of God is at hand. இங்க யோவான் ஞானசானன் சொன்னார், நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடைய கைகளில் சமீபமா இருக்கிறது. Jesus told the kingdom of God is near you. இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. Jesus told kingdom of God is with you. இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Jesus told kingdom of God is in you. இயேசு சொன்னார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. That means it is all about heaven. You can see kingdom of God, kingdom of heaven, both are written in the gospel. So this is what is our life in this earth through the Holy Spirit. அப்படி என்றால் எல்லாம் பரலோகத்தை குறித்து தான், பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாம் இந்த பூமியிலே அனுபவிப்பதற்காக. We are looking for our heavenly inheritance, but we are going to enjoy the foretaste of that inheritance here in this earth. நாம் பரலோக சுதந்திரத்திற்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இங்கே அந்த பரலோக சுதந்திரத்தை நாம் ருசி பார்க்க போகிறோம். We can easily analyze ourselves whether we are a worldly minded Christian or a heavenly minded Christian. நாம் மிகவும் சுலபமாக நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும், நாம் உலக சிந்தை உள்ளவர்களா இல்லை கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா என்று. One small test we can analyze and see. ஒரு சின்ன பரீட்சை வைப்போமா, நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? I'll analyze myself, you analyze yourself. நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன், நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க. See, a worldly minded Christian will always immerse himself in anxiety and worries and troubles which everyone face. ஒரு உலக சிந்தை உள்ள ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே அவனுக்கு கோபம், வருத்தம், இந்த காரியங்களே தான் anxiety கவலை, திகைப்பு அந்த மாதிரி, without any hope, without any peace, without any joy in him. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாமல் அந்த கவலையில, துக்கத்துல, கஷ்டத்திலேயே அவன் மூழ்கி இருப்பான். Because he always will be like a person with no hope. Why he is a person with no hope is, எப்பொழுதுமே அவன் நம்பிக்கையே இல்லாதவனாக இருப்பான். ஏன் ஒரு மனிதன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான் என்றால், because he is always focusing on the problems that he has in this world, and he is trusting in Jesus to actually solve all his problems.
அவன் ஏனென்றால் அவன் எப்பொழுதுமே உலகத்தில் உள்ள பிரச்சனையிலேயே அவன் கவனம் பூரா இருக்கிறது. ஆனால் இயேசு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று அவன் நம்புகிறான். He believes and he prays every time for God to solve all his problems. அவன் எப்பொழுதுமே ஜெபிக்கிறான் அவனுடைய பிரச்சனையெல்லாம் தேவன் வந்து தீர்க்க வேண்டும் என்று. And it is like the more and more he is praying, so either the answer will be delayed or till the problem is solved, he is upset, anxiety, worry. Why, Jesus, you are not giving an answer for it? I have such a trouble. Can't you see me? Don't you know me? Like that. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அவன் ஜெபிக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு அந்த பதில் கிடைக்கவில்லை என்றால் உடனே அவனுக்கு வந்து கவலையில ஒரு கஷ்டத்துல அவன் போகிறான். ஏன் இயேசு என்னுடைய ஜெபத்தை கேட்கல, ஏன் இயேசு என்னுடைய கவலைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கல அப்படின்னு அவன் உடனே because he wants everything, God to do everything, but he is only focusing in this earth, in this world, in this earth only he is focusing. He wants everything of Jesus in this earth. அவனுக்கு வந்து எல்லாமே இயேசு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலேயே அவனுடைய கவனம் இருக்கிறது. But how a heavenly minded Christian will be is, ஆனால் பரலோக சிந்தை உள்ளவன் எப்படி இருப்பான் he will also have the same anxiety, same problem, same worries, same trouble, same trial, same temptations as like a normal worldly minded Christian. ஒரு உலக சிந்தை உள்ள மனிதனுக்கு எல்லாம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதே போல அந்த பரலோக சிந்தை உள்ள மனிதனுக்கும் அதே துக்கம் any problem can strike a worldly minded Christian or a heavenly minded Christian. அதே பிரச்சனை தான் உலக சிந்தை உள்ளவனுக்கும் பரலோக சிந்தை உள்ளவனுக்கும் இருக்கிறது. But his eye firstly is in the inheritance that is reserved for him in heaven. That is his first joy. ஆனால் இந்த பரலோக சிந்தை உள்ளவனுக்கு அவனுடைய கண்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் மேல் தான் அவன் கண்கள் இருக்கும். A worldly minded Christian's eye is always in this earth. He will only want to look to heaven when all his earthly problem is solved. ஆனால் இந்த உலக சிந்தை உள்ளவனுக்கு எப்பொழுதுமே அவனுடைய கண்கள் எல்லாம் இந்த உலக பிரச்சனையில தான் இருக்கும். அவனுக்கு அந்த உலக பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தான் அவன் இல்ல அதெல்லாம் நான் சொல்ல வரல. He will always focus on earth. Once his earth problem is solved, then only he will start looking into heaven. அவனுடைய அந்த உலக பிரச்சனை தீர்வு கண்டதுக்கு பிறகுதான் அவன் பரலோகத்தை பார்ப்பான். He will not have an end to the worldly problems, earthly problems. அவனுடைய உலக பிரச்சனைக்கு அது ஒரு முடிவே வராது. He cannot look to heaven. அவனால பரலோகத்தை பார்க்கவே முடியாது. Have you passed through that situation, waiting for an end to the earthly problems, then so that you start looking to heaven? It won't work. அந்த மாதிரியான நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த உலக பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறம் நான் பரலோகத்தை பார்க்கறேன்னா அது வேலை செய்யாது. But a heavenly minded Christian will start from heaven. ஆனால் பரலோக சிந்தை உள்ளவன் அவன் பரலோகத்திலிருந்து ஆரம்பிப்பான். He will be joyful. His hope, even though in the midst of trouble, is the inheritance that is reserved for him in heaven. அந்த பிரச்சனைக்கு மத்தியிலேயும் அவனுடைய சந்தோஷம் எல்லாம் என்னவென்றால் பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ள போகிறான். Because his eyes is on the heavenly inheritance for him through Jesus and with Holy Spirit as a guarantee. அவனுடைய கண்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக சுதந்திரம் பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதில் கிடைக்க போகிறது என்பது. So whatever problem he faces, he has hope for the future. என்ன மாதிரியான பிரச்சனை அவன் எதிர்நோக்கினாலும் சரி அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு. His first hope is I will be with God one day. அவனுடைய முதல் நம்பிக்கை என்னவென்றால் ஒரு நாளைக்கு நான் தேவனோடு கூட இருப்பேன். Secondly, he knows that the kingdom of God is in this earth. இரண்டாவதாக அவனுக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிறது என்று. And because his eyes is in heaven, he will also look forward and the Spirit will reveal that he has a hope for him in this earth also. In this earth also he has a future. அவனுடைய கண்கள் எல்லாம் பரலோகத்திலேயே இருக்கிறதுனால அவனுக்கு இந்த பூலோகத்திலேயும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு என்பதை பரிசுத்த ஆவியானவர் he has the kingdom of heaven in him. அவனுக்குள்ளாக பரலோக ராஜ்யம் இருக்கிறது. He has the kingdom of heaven with him. பரலோக ராஜ்யம் அவனோடு கூட இருக்கிறது. Wherever he goes, he knows that the kingdom of God is near him. எங்கே எல்லாம் அவன் போகிறானோ அவனுக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறது. Because he has the Holy Spirit as a guarantee. He knows that. ஏனெனில் அவனுக்கு பரிசுத்த ஆவி அச்சாரமாக இருக்கிறார், அவனுக்கு தெரியும். And he always has a faith that heavenly inheritance will happen in earth. அவனுக்கு எப்பொழுதுமே விசுவாசம் உண்டு பரலோக சுதந்திரமானது அது இந்த பூமியில நடக்கும் என்று. The security of heaven is guaranteed for me also in earth. பரலோகத்துல உள்ள இருக்கிற அந்த பாதுகாப்பு எனக்கு இந்த பூமியிலேயும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். Everything that is of heavenly ways and principles and whatever it is, you can taste it in earth.
பரலோகத்துல உள்ள வழி, பரலோகத்துல உள்ள கொள்கைகள் எல்லாமே அவன் இந்த பூலோகத்திலையும் அவன் அந்த ருசி பார்க்க முடியும். He is a heavenly minded Christian. அவன் தான் பரலோக சிந்தை உள்ள ஒரு He மனிதன். will walk in this earth as a child, as sons of God. அவன் இந்த பூலோகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக அவன் நடப்பான். Word of God says, for those who are led by the Spirit are sons of God. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பரிசுத்த ஆவியால வழி நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று. Amen. Amen. He is a heavenly minded Christian. அவன் தான் பரலோக சிந்தை உள்ள மனிதன். Now you judge yourself. இப்பொழுது நீங்களே உங்களை I will judge myself. நான் என்னை நியாயம் தீர்ப்பேன். Am I a heavenly minded Christian or am I a worldly minded Christian? நான் ஒரு பரலோக சிந்தை உள்ள கிறிஸ்தவனா இல்லை பூலோக சிந்தை உள்ள கிறிஸ்தவனா? But anyway you can turn to God now. எப்படி இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் திரும்பலாம். The Lord can change our life upside down. நாம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியாக மாற்ற முடியும். We are no place far away from God. The Lord is always near to us. நாம் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இல்லை. தேவன் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறார். Wherever you know, King David said, even if I go to the deepest of pit, he is there. தாவீது ராஜா சொன்னாரு, நான் அந்த குழியின் ஆழத்துக்கு போனா கூட அங்கே இருக்கிறார் என்று. So the Lord is not far away from you. தேவன் நம்மை விட்டு தூரமாக இல்லை. For all your anxieties and worries and problems and everything, the Lord is not far away from any of you. உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒன்றும் தூரமாக இல்லை. You only need to know him. நீங்கள் அவரை தெரிந்திருக்க வேண்டும். You have the time, you have the resources, you have everything that the Lord has provided to know him. அவரை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் everything has provided. அவர் எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். Might be you have rejected it. நீங்கள் அவரை மறுதலித்திருக்கலாம். Might be you have just pushed it aside. நீங்கள் அவரை புறம்பே தள்ளி அவரே இல்ல, அவர் கொடுத்த எல்லா இந்த வாய்ப்புகளையும் இந்த அவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் நீங்கள் புறம்பே தள்ளி இருக்கலாம். You would have just pushed everything, opportunity, time to know him, the word to know him, everything you might have just pushed it so easily, thinking that I am a Christian and leading a life in our own way. அவர் கொடுத்த வாய்ப்புகளை, அவர் கொடுத்த நேரத்தை, அவர் கொடுத்த காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் புறம்பே தள்ளி இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஓ நான் கிறிஸ்தவன், எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். But today you can return back to the Lord. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி வரலாம். Let's all stand to our feet. நாம் எழுந்து நிற்போம். We're just going to pray. We're just going to pray a simple prayer asking for the Holy Spirit to fill each one of us. நாம் ஒரு மிகவும் எளிதான ஒரு ஜெபத்தை ஜெபிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். It is not like a prayer that is before, just like, oh Holy Spirit bring, come, without knowing who he is. இல்ல முதல்ல மாதிரி ஓ பரிசுத்த ஆவியானவரே வாங்க அப்படி இப்படின்னு அவர் தெரியாம நாம சொல்றது இல்ல. But today we know that we have been marked, the seal of the Holy Spirit is with us. இன்றைக்கு நமக்கு தெரியும் நாம் பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், நம்மை குறிக்கப்பட்டிருக்கிறோம். I have the guarantee, Holy Spirit as a guarantee in my life. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அச்சாரமாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். Holy Spirit, Spirit of the living God, come upon each one of us today, Lord. ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க மேல வரும்படியாய் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we know that Lord you are with us, you are in us, but come and fill each one of us, Lord. இந்த பக்தர்களை ஆண்டவரே தேற்ற இந்த இடத்தில் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, come and Lord comfort your dear children today, Lord. Come and fill your dear children today, Lord. Let them, Lord, experience you today, Lord. Let them, Lord, see your fullness, Lord, in their life, Lord. Lord, we pray, oh Father, that you will empower your dear children, Lord. You will, Lord, guide your dear children. இந்த நாளில் உமது பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளின் மேல் ஆவியானவரை பொழியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் யாருமே ஆண்டவரே, no one is going to go here from here with sorrow or sadness, but we are going to go with a happiness. We are going to go from here with joy that the Holy Spirit is there as a guarantee for me. ஆமாண்டவரே, ஆவியானவரே இந்த நாளில் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, the Holy Spirit of promise, ஆமாண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரே உமது பிள்ளைகளின் மேல் ஆண்டவரே பொழியும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெந்திகோஸ்தே அனுபவத்தை உமது பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, just lift up our hands today. Let's open our mouth and hearts and mind today to the Lord and ask the Holy Spirit to just fill each one of us. கேளுங்கள் கொடுக்கப்படும். Ask and it shall be given to you. Seek and you shall find it. Knock and the door shall be opened. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். He said about the Holy Spirit, ஆவியானவரை குறித்து சொன்னார். லூக்கா 11வது அதிகாரம். The Lord wants to just empower and fill each one of us in the mighty name of the Lord.
ராசதர லீதராபோ. இந்த நாளில் கேளுங்க. Just ask Holy Spirit, come. Empower each one of us, Lord, for the purpose that you have called us. எந்த திட்டத்துக்காக, எந்த சித்தத்துக்காக இந்த நாளில் எங்களை அழைத்தீரோ ஆண்டவரே, அதை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹalleluya. பரலா சதர லீதராபோ, ஓ ஹரா பரா சதர லீதரி பலி தராபோ. இந்த நாளில் பரலோகத்தின் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே டேஸ்டை ஆண்டவரே, அந்த சுவையை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். In heaven there is no pain, there is no crying, there is no problem. Lord, when they call upon your name, you show yourself. Lord Jesus, you showed yourself to many people by miracles, by attesting, Lord, through, Lord, signs and wonders, through healings. Today, Lord, touch your dear children, Lord. They are not looking into the earth, they are looking into heaven. இந்த நாளில் பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பிள்ளைகளாய் கண்களை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்கள். Just turn your eyes to heaven. Be heavenly minded Christians today. இந்த நாளில் சொல்லுங்க, I want to be a heavenly minded Christian. ஆமாண்டவரே, பரலோகத்தில் என் மனதையும் கண்களையும் ஏறெடுத்து பார்க்கிற ஒரு கிறிஸ்துவனாய் நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. At this time, the Holy Spirit is our guarantee in the mighty name of Jesus. When the Spirit of the Lord is with you, you are empowered. ஆவியானவர் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் பலனடைந்து நீங்க வல்லமை உள்ள பிள்ளைகளாக சாட்சியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். The Lord will use you as witnesses beyond your expectation in the mighty name of Jesus. Let the presence of the Lord fill each one of us. Let the presence of the Lord fill each one of us. Let the presence of the Lord fill each one of us. Let us sing a song. Let us sing a song of gladness. Let us sing a song of joy today. Holy Spirit, come and empower each one of us, Lord. Come and fill each one of us, Lord. Come and, Lord, satisfy, Lord, your dear people. They are thirsty. They are thirsty. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. Lord, come to me all who are weary and heavy laden, and I will give you rest. My yoke is light. என் நுகம் எளிதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Just carry the yoke of Jesus. You have been carrying burden on you. You have been carrying the world on you. You have been carrying your own plans and desires on you. At this time, let it go. Just let the Lord guide you today. In the mighty name of Jesus. Sadara labara parala sadara litaraba ora bara sadara litarandoro. Holy Spirit, you are welcome here. Come flood this place and fill the atmosphere. Come by your presence, Lord. Holy Spirit, you are welcome here. Come flood this place and fill the atmosphere. Your glory, God, is what our hearts long for, to be overcome by your presence, Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க, அன்பே ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுங்க. உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி, பாவம் கழுவி தூய
தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே வாரும் தூயாவியானவரே, வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். Oh, welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. You're the living water. Jeeva Tannir, Jeeva Tannir. Jeeva Tannir நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. கரங்களை தூக்கி இந்த நாளில் சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் ஆவியானவரே. ஆலோசனை, உங்களுக்கு ஆலோசனையா வேண்டும்? Do you want advice, counseling from the Lord? Just invite him into your life. ஓ ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, நீராவியை ஊற்றும். You are the living water. Oh, you are the living water. You're the living water. Take complete control. Oh, welcome, welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. You're just going to shout out and break the bondages. இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கட்டுக்களை எல்லாம் நம்ம உடைக்க போறோம். இந்த நாளில் ஆவியானவர் இந்த இடத்துல நம்மளை ஆசீர்வதிக்க, நிரப்ப, வல்லமையை தர, வல்லமையின் ஆவியானவர், the spirit of truth, சத்தியத்தின் ஆவியானவர், he is there with us today. So just give yourself to the Lord. Let us all just glorify the name of the Lord. Lift the name of the Lord on high. We are just going to give importance to the Holy Spirit today. He is going to take complete control of our life. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Spirit of the living God, Spirit of the living God, Spirit of the living God, come upon. We need you, we need you, we need you, we need you in the death, we need you for our situation, we need you in the midst. Our eyes is on you. You are our guarantee. We need a guarantee for our life. We need a guarantee. We want to walk in hope. We want a hope for our future. We want to know that you are the owner of our life. Holy Spirit, come upon your dear children, Lord. Come upon your dear children, Lord. Come and empower your dear children, Lord. ஆமாண்டவரே, உமது பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆவியானவரே, உமது பிள்ளைகளை தேற்றும் ஆவியானவரே, பக்தர்களை தேற்றின
we are spirit filled beings. நம்ம ஆவியில நிறைந்தவர்களாய் ஆண்டவர் நம்மளை புதுப்பித்திருக்கிறார். The day that the Lord chose us, we were born of the Spirit. என்றைக்கு ஆண்டவர் நம்மளை முன் குறித்து நம்மளை அழைத்தாரோ நம்ம ஆவியில பிறந்தவங்களாய் இருக்கிறோம். So today we are going to walk in the Spirit. We are going to live in the Spirit. Our life will be a life full of confidence. ஒரு நிச்சயத்தோட, ஒரு assurance in our life. Nothing can put us down. ஒன்றுமே நம்மளை கீழே தள்ளிவிட முடியாது. We are righteous in the eyes of God. நம்ம நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Thank you, Lord. Bless your dear children. Empower your dear children. Empower the church, Lord. Let us all be united in the Spirit. Lord, let us all be united in your word. Let us all be united in fellowship. Let us all be united in prayer. Let us all be united in breaking of bread, Lord. In Jesus' name we pray. Amen.